வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது வெளியாகி நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சியடை வைத்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பிரபலங்கள் வரிசையாக இறந்து போயிட்டு வராங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபல நடிகர் புற்றுநோயின் காரணமாக காலமாகியிருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு திரையுலகம், ரசிகர்கள், அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு வராங்க. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்து போனார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல நடிகர் புற்றுநோயால் காலமாகியிருக்கிறாரு. ரசிகர்கள் அதிர்ச்சி. நாள்தோறும் ஏதாவது ஒரு திரைப்பிரபலங்கள் வரிசையாக மரணம் அடைந்து போயிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு திரைப்பிரபலம் திடீரென மரணம். பிரபல சின்னத்திரை நடிகர் புற்றுநோயால் காலமாகியிருக்கிறாரு. இந்த தகவல் சின்னத்திரையில பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. பாலிவுட் சீரியலான நிஷா ஆரு யுஷா கன்ஷிஸ் மற்றும் சிவாதா இந்தியா போன்ற தொடர்களில் நடித்து பிரபலமான வைபவ் குமார் சிங் இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு. ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் நேற்று இரண்டாம் தேதி காலமாகியிருக்கிறாரு. அவருடைய உயிரிழப்பு செய்தி கேட்டு பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டு வருகிறாங்க. வைபவ் பெருங்குடல் புற்றுநோயுடன் நீண்ட காலமாக போராடி வந்திருக்கிறாரு. இவருடைய தாய், சகோதரர் மற்றும் சகோதரி வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. உடல்நல குறைபாடு காரணமாக மும்பையில் நானாவதி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. விபுவுக்கு 2002ஆம் ஆண்டு பெருங்குடல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அடிட் மாலிகாவின் மறைவுக்கு அவரது நெருங்கிய நண்பரும் தொலைக்காட்சி நடிகருமான விபு இரங்கல் தெரிவித்திருக்கிறாரு. அவரது இறுதிச் சடங்குகள் குறித்து விவரங்களை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டிருக்கிறாங்க. மேலும் அவரை அறிந்த மற்றொரு நேசித்த அனைவருமே அவரது வாழ்க்கை கௌரவப்படுத்தினாலும் அவருக்கு அமைதியான பிரிவியா விடை வழங்குவதிலும் எங்களுடன் சேர அழைக்கிறாங்க. இறுதி ஊர்வலம் 11 நிவாரண ரூட், பிரகாஷ் நகர், தியான்ஸ்வர் நகர், ஜோகேஷ் மேற்கு, மும்பை, மகாராஷ்டிரா. பிற்பகல் 1 மணி முதல் அனுபமா ராகவ் தந்தை மறைந்த ரவீந்தர் குமார் சிங், சகோதரர் ஐஸ்வர்யா ராகவ், கரிமா சிங் தியாகி போன்ற கடைசியாக அவரது மறைவுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு மே 24ஆம் தேதி சிம்புல் கவ், அடிட் மற்றும் பலர் இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அனைவருக்குமே வணக்கம். எங்கள் நண்பர், இணை நடிகர் மற்றும் எங்கள் உணவகங்களின் எங்கள் சக ஊழியராக இருந்த எங்கள் நண்பர் விபு குறித்து ஒரு சிறிய புதுப்பித்திருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஒரு குடும்பம் மாதிரி இந்த நண்பர் குடும்பத்தை விட அதிகமாக இருந்தார். கடந்த 2 வாரங்களாக நானாவதி மருத்துவமனையில் 4வது நிலை புற்றுநோயில் போராடி வருகிறார். அவர் இதை கடந்து செல்வதை பார்ப்பது எங்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய பயணமாக இருந்தது. அவர் அதை தைரியமாக எதிர்கொண்டு போராடினார். எங்களுக்கு நீதி தீர்த்து விட்டது. அவரை காப்பாற்ற எங்களுக்கு உடனடியாக நிதி தேவை. தயவுசெய்து அவர் குணமடைய பிரார்த்தனை செய்யுங்கள். அவரது மருத்துவமனை சிகிச்சை உங்களால் முடிந்த அனைத்தையுமே செய்யுங்கள். உங்கள் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனை முன்பே எங்களுக்கு உதவி இருக்காங்க. மிகுந்த அன்பு மற்றும் பிரார்த்தனைக்கு நன்றி என பதிவிட்டிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.